வணக்கம் மேடம். வணக்கம். எங்களோட சுபயாத்ரா டூர்ல நீங்க இந்த மலைநாடு கேரளா திவ்ய தேசம் வந்திருக்கீங்க. நீங்க எல்லா கோயிலையும் சேவிச்சிட்டீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஃபீட்பேக் என்ன? வணக்கம். நான் சென்னையிலேருந்து மடிப்பாக்கத்துலேருந்து தனியாக வந்தேன். தனியாக வரும்போது பயமாக இருந்துச்சு. இப்படி யாரும் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் தனியாக ஒரு ட்ராவல் பண்ணுறது. ஆனால் அழகாக எனக்கு ஸ்டேஷனில் என்னை நாகர்கோவில் ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணி அங்கேருந்து கொண்டு எனக்கு ஹோட்டலில் ட்ராப் பண்ணி ஃப்ரெஷ் அப் பண்ண வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து திருப்பதி சாரம் திருவட்டாரன்னு அழகாக சேவிக்க வச்சு ஈவினிங் திருப்பியும் ரெஸ்ட் எடுக்க வச்சு திருப்பியும் இதுக்கு போய் ஒரு போட்டிங் கூட்டிகிட்டு போய் டைம் இருக்குன்னு அதுக்கப்புறமா ஈவினிங் அனந்த பத்மநாப சாமியை எப்படி சேவிப்போம் என்ன பண்ண போகிறோம்னு நினச்சோம். பெருமாள் பார்த்தா 3 தடவை சேவிக்க வச்சாரு. அதுக்கு நைட்டு திருப்பியும் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி மீதி இருக்கிற 8 திவ்ய தேசத்தையும் நேற்றுக்கு முடித்தோம். இன்னைக்கு காலையில் பாலக்காடு வந்திருக்கோம். அருமையான சேவை நல்லா பண்ண வச்சாங்க. நான் திருப்பி இவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், எப்போ எனக்கு இது கூட்டிட்டு போவீங்க? பந்தர்பூர், இப்போ கோலாப்பூர் மகாலட்சுமிலாம் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். யாரும் தனியாக இருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு நம்ம போக முடியாதுலாம் நினைக்காதீங்க. இங்கே வாங்க, இவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ஃபுட்டு அகாமடேஷன் வெரி சூப்பர். நம்ம பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி இருந்துச்சு. நேற்றுக்கே நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட தங்கியிருந்த கோ பேசஞ்சர்கிட்ட. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் நமக்கு நல்லா ஏற்ற மாதிரி தான், நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. தனியாக வரோன்ற ஃபீல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களோட கூட அவங்க கைட் பண்ணிட்டே வருவாங்க. நம்ம டைம் மட்டும் கீப் அப் பண்ணணும், அவ்வளோதான். தேங்க்யூ.